என்ன காமாட்சிக்கு? பொங்கலுக்கு கரும்பு எல்லாம் வாங்கணும்லம்மா. நாளைக்கு போவோமா? சரிக்கு நாளைக்கு போவோம். ஆனா என்னென்னலாம் வாங்கணும் எனக்கு தெரியாதே. சின்ன பொண்ணு, பொங்கலுக்கு தேவையான பொருள் இந்த பானை, கரும்பு, வெல்லம், மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வாங்கணும். அதனால நாளைக்கு போனோம்னா தான் சரியா இருக்கும். நாளைக்கு இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நீ இந்த வருஷம் பொங்கல் விடுவியா? ஆமாக்கு, எங்க மாமியார் கிளவிட்ட நான் பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கேன். இந்த தடவை நான் கண்டிப்பா பொங்கல் விடுவேங்க்கு. பொங்கல் விட்ட உடனே உங்க வீடு தான் முத பொங்கல். எதுக்கு? காமாட்சியக்கா போட்டு தள்ளியதுக்கா? ஏங்க உங்களுக்கு நான் நல்லாதாக்க செய்வேன். என் மாமியார் மாதிரியே பேசுறீங்களே. சின்ன பொண்ணு, 1000 தான் இருந்தாலும் நம்ம காமாட்சியக்கா வைக்கிற பொங்கல் அளவுக்கு யார் பொங்கலும் வராது. ஏன் நாலு முடி இப்போ காமாட்சி அக்கா கை வைக்கிறிய? ஆமா, நானும் வருஷம் வருஷம் பொங்கல் விடியேன். என் பொங்கல் ஒரு நாள் அவ்வளோ டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது. இந்த காமாட்சியக்கா என்னதான் செய்வாவளோ தெரியாது. அவைய என்ன சமைச்சாலும் சூப்பராக தான் இருக்கு. ஆமாக்க, இந்த தடவை எனக்கும் கொஞ்சம் சொல்லி தாங்கக்க. எம்மா, நான் அந்த அளவுக்கா நல்லா செய்யேன். என் வீட்டில் 2 கிடக்கு. அது என்னத்தை கொடுத்தாலும் நல்லா இல்லை, நீ செய்யறது கல் போல இருக்கு, இட்லி வச்சாலும் அப்படி தான் சொல்லுதுவேன். இந்த பொங்கலை செஞ்சாலும் எம்மா இது வெண்பொங்கலா இல்லை சக்கரை பொங்கலானே தெரியலையே அப்படின்னு சொல்லுதுவே. நீங்கள் என்னன்னா என்னையே செய்ய சொல்லி கொடுக்க சொல்கிறீங்க. எக்க, உங்கள் பிள்ளைலாம் அப்படியா சொல்லுதுவே? உங்கள் சமையல் அருமையாக இருக்குமே. அதான் பாருமா, உங்கள் எல்லாருக்கும் என் சமையலை பற்றி தெரிஞ்சிருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு தெரியல பாரு. ஆமா காமாட்சி அக்கா, நானும் நினைச்சேன் எப்படி பொங்கல் விடணும்னு சொல்லுங்கக்க. அப்புறம் என் மாமியார் கிளவிக்கிட்ட எனக்கு அசிங்கமா போயிடும். ஏம்மா, பொங்கல் விடியது பெரிய ஆரிய வித்தையா? நான் உனக்கு நாளைக்கு சொல்லித்தரேன்னா. சரிக்க. ஆனா மறந்துடாதீங்க பாத்துக்கங்க. நீங்க மறந்துட்டிய அவ்வளோதான், என்னால பொங்கலே வைக்க முடியாது. சரி சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன். எக்க, ஆனா இந்த வருஷம் ஊருக்குள்ள ஒரு போட்டியும் நடந்த மாதிரி இல்ல, ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லையக்க. அதெல்லாம் வச்சிருப்பா சின்ன பொண்ணு, நமக்கு தான் எதுவும் தெரியாம இருக்குமா இருக்கும். காமாச்சேக்கு, நாளைக்கு விறகெல்லாம் பிறக்க போகணும். கொஞ்சம் கூட வாரியலாக்கா தோட்டத்து வரைய? ஆமாம்மா, எனக்கும் பொங்கல் விடுறதுக்கு விறகெல்லாம் பிறக்க வேண்டியது இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாக்க, விறகெல்லாம் பிறக்கிட்டு வந்தா தானே பொங்கல் விட முடியும். அதனால நாளைக்கு போயிட்டு காலையில விறகெல்லாம் பிறக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போவோம். சரி சொர்ணா. சொர்ணும். ஏலா, அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னைய. சரி சொர்ணும், கோவப்படாதீங்க. ஓ, மறுபடியும் சொர்ணுன்னு வந்துட்டோ. சரி சரி, சொர்ணா காக்கா. சொல்லு. என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்க எங்களை கூப்பிட மாட்டேறீங்க பாத்தீங்களா? காமாட்சி அக்காவை தான் வாங்க நாளைக்கு விறகு பறக்க போவோன்னு கூப்பிடுறிய. ஏலா, உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க என்னலாம் செய்யறதுக்கு? போன தடவை அப்படித்தான் கூட்டிட்டு போனேன். பக்கத்து தோட்டத்து கரைக்கிட்ட வம்பிழுத்துட்டு வந்துட்டிய. அவன் இன்னும் என்ன பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்கான். போன வருஷம் இவ்வளவு தான் வந்தாலுங்க, ஒரு மரத்தையே சாச்ச மணிக்கு அம்புட்டியே அள்ளிட்டு போயிட்டாளுகன்னு. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்ணியது? எக்க, அங்க நாங்க சும்மா தாக்க நின்றுட்டு இருந்தோம். உடனே நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம், பறிச்சுட்டோம் டேவாவிய. என்னமும் இருக்கட்டு, இந்த தடவையில உங்களை கூட்டிட்டு போய் என்னால விலை காட்ட முடியாதம்மா. நீங்க பேசாம இருங்க. எக்க, நாங்களும் வாரங்க. 4 முடி என்ன அமைதியா இருக்கீங்க, கேளுங்க. ஆமா சொன்னாக்கா, நாங்களும் வாரோம். வசந்தி, நீ வயசுல பெரியவ தானே, நீ புத்திமதி சொல்ற இடத்துல இருந்துகிட்டு நீ இவளோட சேர்ந்து சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. எக்க, எனக்கு என்னக்கா அப்படி வயசாயிட்டு? அவளோட விட 1 வயசு 2 வயசு தான் மூத்தவளா இருப்பேன். சும்மா சொல்லாத வசந்தி, உனக்கு என்ன ஒரு 40 இருக்காதா? எக்க, எனக்கு ஒன்றும் 40 வயசெல்லாம் கிடையாதுன்னு. சும்மா உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. வசந்திக்கு அப்போ உங்க வயசு என்ன? வயசெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. வயசு வெளியே சொன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாவே, அவ்வளோதான். 4 முடி, உண்மையை சொல்லுங்க, உங்க வயசு என்ன? ஏம்மா, அந்த டாபிக்கை விடுங்கம்மா. என் வயசை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேணா நாளைக்கு கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் போய் எவன் தோட்டத்துலனாலும் 4 சுள்ளியை விறக்கிட்டு வந்து நான் பாடு பொங்கலை வச்சு திம்பேன். சரி சரி, கோவப்படாதீங்க. 4 முடி வயசை கேட்டோன்னு என்ன நாடகம் போடுவு? சரி காமாச்சேக்க, இவளோட உட்காந்தா எனக்கு அவ்வளோதான். இன்னைக்கு பூரா பொழுது இங்கே போயிடும். காலையில் வெள்ளனை வேற எந்திரிக்கணுமுக்கு, பால்லாம் கறக்க வேண்டியது இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்பியேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐயோ, வர வர எலும்பே முடியலக்க. சொர்ணு, அவ வயசாயிடுச்சுங்கிறத ஒத்துக்கிறிய? சின்ன பொண்ணு, வாயில வாங்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். ஏங்க, அவ கரெக்டாக தானே சொல்லியா? நீங்க என்னமோ எனக்கு வயசாயிடுச்சுன்னீங்க. நீங்க தான் உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு வயசாகி போய் கிடக்கிய. அடுத்த வீரை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும், இல்லைன்னா இப்படித்தான் உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்ற மாதிரி வரும். பாரு வசந்தி, நான் ஒண்ணு எனக்கு உன்னை மாதிரி வயசாகலன்னு போய் சொல்லிடலாம் தெரியாது. எனக்கு வயசு ஆயிடுச்சுதான். ஆனா
உங்க ஓனருக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை. சிரிக்காதீங்கம்மா. எக்க, அப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்ன உங்களோட வயசு கூட? உங்களுக்கு கல்யாணம் முடிக்கத்தக்கையே பிள்ளையே இருக்கு. நீங்க என்ன எனக்கு வயசு கூடன்னு சொல்லிட்டு திரியிறிய? எம்மா, எனக்கெல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு. நான் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சதுனால எனக்கு பெரிய பெரிய பிள்ளைகள் இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு ஒன்றும் உன்னோட ரொம்பலாம் கூட வயசு கிடையாது. ஆமாம் ஆமாம், சொர்ணாக்காக்கு இப்போதான் ஜஸ்ட் 20 ஆகுது. சின்ன பொண்ணு, வாயை கீழே வச்சு தேய்ச்சிருவேன் பார்த்துக்க. சரி சரி சாரி, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்ப என்னக்கா சொல்ல வரிய? எனக்கு உங்களுக்கு ஒரே வயசா? அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. என்ன விடு. விடுனா நான் என்ன உங்களுக்கு பிடிச்சா வச்சிருக்கேன்? வந்துட்டாவ. விடு, செடியை கொண்டே தோட்டத்துல நடுன்னு. என்ன பொம்பளையிலோ காமாச்சேக்க, நான் வாரேங்க. இவளோட ஆடு எனக்கு ஆவி இல்ல. சரி சொன்னா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காலையில நேரமாவே வந்துரு. அப்பதான் போய் விறகெல்லாம் எடுத்துட்டு நம்மளும் கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்கும் பார்த்துக்க. அப்புறம் காலையில எதுவும் நீ சமைக்காத. பூ மாதிரி இங்கே வர சொல்லு. நானும் இங்கே காலையில் சேர்த்து இட்லியை வச்சிருக்கேன். எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லைக்கா, இருக்கட்டு. நான் காலையில் எப்பயும் கஞ்சி தான் குடிப்போம். நான் தயிரை கொஞ்சோன்னு ஊற்றி உர ஊற்றிட்டு வச்சிருக்க தயிரை ஊற்றி நானும் பூ மாதிரியும் சாப்பிட்டுக்கிடுவோம். சாப்பிட்டுட்டு அவளை உங்கள் வீட்டுக்கு வேணால் அனுப்பிடுவேன். பிள்ளைகளோட சேர்ந்து கிடக்கட்டு. காலங்காத்தால குளிர் நேரத்தில் பிள்ளைகளுக்கு கஞ்சியாக கொடுப்பேன். சும்மா இரு. 4 இட்லி சேர்த்து ஊற்ற போகிறேன். இதில் என்ன இருக்குது? நான் ஊற்றி வைக்கேன். பூமாரியை கூப்பிட்டுட்டு வெள்ளனை வந்துரு. சரியா? சரிக்க. சரி, அப்புறம் வாரேங்க. வேலை கிடக்கு. காலையில் பால்லாம் கறந்து ஊற்றி விட்டுட்டு தான் வர முடியும். சரிக்கா, நான் இப்போ கிளம்பியே. சரிம்மா. ஏன் வசந்தி அவளோட ஒரு தலைக்கு நிற்க? எக்க, நானாக்கா சண்டை எடுத்தேன். அவிய தானக்கா வாண்டடா வந்து என்கிட்ட வம்புத்துட்டு கிடக்காவ. இருந்தாலும் 4 மணிக்கு நல்ல கொழுப்பு பாத்தீங்களாக்க. நீயும் சேர்ந்து தானே சின்ன பொண்ணு அவளை வம்புத்துட்டு கிடந்தா. அவளே பாவம். உனக்கு அவளை பற்றி தெரிய தானே செய்யும். சும்மாக்கா விளையாட்டுக்கு தானே வம்புழுத்தேன். சரி சின்ன பொண்ணு, அப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் என் பிள்ளைகளை பாவம் தனியாக தான் போட்டுட்டு வந்தேன். அம்மா பேசிட்டு வந்துடுறேம்மா, உள்ள வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு. சரி சின்ன பொண்ணு, அப்போ நானும் கிளம்பட்டா? ஏக்கா இருங்கக்க, நீங்க போன நேரமே போவாது. நான் அப்புறம் கிளம்பி போயிட வேண்டியதா இருக்கும். இவைய 2 பேர்த்தையும் போய் கூட்டிட்டு வேற வந்திருக்கு வேலை மனக்கட்டு. கொஞ்ச நேரம் இருங்கக்க. அவைய போனா போட்டும் சின்ன பொண்ணு, நம்ம 3 பேர் இருந்து கதை விடுவோம். அவியலுக்கு அவைய ஆள் போயிட்டாங்கல்ல, அதனால அவைய இருக்க மாட்டாவ. சொர்ணாக்கா இருந்தா இவியலும் சேர்ந்து பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாவ. நம்ம கூடலாம் இவைய எங்க பேச போறாவ? ஏன் ஆள முடியும் உங்களுக்கு? இங்க பாரு வசந்தி, எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆளை பார்த்து ஆளு பேச தெரியாது. நேரம் ஆயிடுச்சுன்னு சொர்ணாவே கிளம்பிட்டா. நான் இங்க இருந்து என்ன செய்ய? பிள்ளைகளை வேற ஒத்தையில போட்டு வந்திருக்கேன். அவைய வார நேரம் வேற ஆயிடுச்சு. அவைய வார நேரத்தில் நான் வெளியே இருந்தேன்னா என்னதான் திட்டுவாவ. பொம்பளை பிள்ளைல வீட்டில் ஒத்தையில போட்டு எங்கே போனான்னு. அதனால தான் சரி கிளம்புவோமேன்னு பார்த்தேன். சொர்ணாவே இருந்திருந்தாலும் நானும் இப்போ நேரத்தை பார்த்துட்டு கிளம்ப தான் செஞ்சுருப்பேன். ஆமாம், அப்படியே கிளம்பியிருப்பிய. இந்நேரம் அவைய இன்னொரு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தா நீங்களும் சேர்ந்து தான் உட்காந்துருந்துருப்பிய. உடனே அவள் கிளம்புனாலும் நான் கிளம்பல, அப்படி இப்படின்டுவிய. நீ என்னமும் நினச்சிக்க வசந்தி, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சின்ன பொண்ணு, நாளைக்கு நேரமாக கிளம்பணுமா? நீ உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு வந்துரு, சரியா? எக்க, அதெல்லாம் நீங்க சொல்லவாக்கா செய்யணும். எத்தனை மணின்னு மட்டும் சொல்லுங்க, நான் டான்னு ஓடி வந்துடுறேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு வந்தால் போதும் சின்ன பொண்ணு, வந்துரு. ஏன்னா நம்ம போய் இந்த இதெல்லாம் பிறக்கணும், குச்சியெல்லாம் பிறக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு போகிறதெல்லாம் போக முடியும். குளிச்சு கிளம்பி வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டு அப்புறமா அப்படியே கிளம்பி போகலாம். சரிக்க, 8 9 மணிக்கு வந்தா போதும் எனக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு என் பிள்ளைகள ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு வரேன் எனக்கு. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, என்ன நாள் முடி? நாளைக்கு பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சாப்பாடு எப்படியும் செய்ய தானே செய்வா? நான் ஏன் செய்ய போகிறேன்? என் மாமியா கழுவி கிடக்குல, அது செஞ்சு எப்பயும் அனுப்பிவிடும். நான் எப்பவும் போல் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வருவேன். சரி, அப்போ நான் என் மாவா செய்யானாவே காலையில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பியேன். அவளுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட கொடுத்துக்கிட்டு ஜில்லுக்கு என்னத்தை டிஃபனில் கட்டி விடுறீங்களோ அதையே சேர்த்து என் மவளுக்கு கட்டி விட்டு அனுப்புங்க. ஏன் நாள் முடி, நீங்கள் எங்கே போறிய? எனக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை சின்ன பொண்ணு. நான் எதையாச்சும் சொன்னால் யாரும் எனக்கு உதவி செய்ய இருக்கா சொல்லு? நீனா நான் சொன்னால் சரின்னு சொல்லி கேட்பா. வேற யாருமா இருக்கா? இந்தா சொர்ணா காக்காவுக்கு நம்ம காமாட்சி அக்கா இருக்காவ. அவைய கேட்கறதுக்கு முன்னாடியே காலையில் வந்துரு, பூமாரிக்கு சேர்த்து நானே சாப்பாடு கொடுத்துறியேன் அப்படி இப்படிங்கிறாவ. இதே நம்ம கேட்டோம்னா செய்வாவளா? அதனால தான் சரி, எனக்கு செய்யக்கூடிய ஆளு நீ ஒருத்தி தான். அதான் உன்கிட்ட சொன்னேன் சின்ன பொண்ணு. சும்மா நடிக்காதீங்க நாலு முடி. என்னைக்கு நீங்கள் கேட்டு காமாட்சியக்கா செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்காவ? ஏம்மா வசந்தி இப்படி பேசியா? நான் என்னைக்கு நீ கேட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்?
இப்போ என்ன உன் அவளுக்கு உனக்கும் சாப்பாடு காலையில் நான் கொடுக்கணும் அவ்வளோதானே? வாங்க, உன் அக்கா மாதிரி தானே நானு. வந்து காலையில் நீயும் சாப்பிடு. நான் எல்லாருக்கும் தானே சேர்த்து செய்கிறேன்னு சொன்னேன், அது உன் காதில் விழுகலையா? ஐயே, எல்லாருக்குமாக்கா சேர்த்து செய்கிறேன்னு சொன்னீங்க? அதான் பாருங்க, நான் அப்பயே இந்த உமா கிட்ட சொன்னேன். அவள் தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு குழப்பி விட்டுட்டா. எக்கு, நான் எப்போ சொன்னேன்? அதான் சொன்னால எழுவ காமாட்சி அக்கா அவியலுக்கு மட்டும் தான் சொல்லியாவனு. காமாட்சி அக்கா இவிய சொல்லியதை நம்பாதீங்கக்க, இது ஒரு விஷ ஜந்து. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. சரிக்க, அப்போ நான் காலையில் சியானாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆமாம் சின்ன பொண்ணு. என்னக்க? நாளைக்கு தான் எல்லா பிள்ளைகளுக்கும் லீவு தானே சின்ன பொண்ணு? நீ என்ன ஜில்லை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரேன்னு சொல்லியா? ஐயா ஆமாம், மறந்தே போயிட்டேன் பாருங்க. இப்போ நான் அவளை கொண்டு ஸ்கூலில் விடுறது இல்லைன்றவும் எனக்கு சுத்தம் எல்லாம் மறந்து போச்சுக்க. அப்போ ஜில்லை எங்கள் மாமியாட்டையே விட்டுட்டு வந்துட வேண்டியதான், ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லைன்னா அவள் ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் என்ன தேடிட்டு தெரியவா. காலையிலேருந்து எங்கள் மாமியா கூடயே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சுத்தமாக தேட மாட்டா. அப்படியே இவியட்டையும் சொல்லிட்டு வந்துட்டா இவையே பார்த்துக்குவாவ. இருக்கட்டு சின்ன பொண்ணு, பேசாமல் ஜில்லையும் கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்து முடிஞ்சால் நம்ம கூட்டிகிட்டு போவோம். இல்லைன்னா பிள்ளைகளோட சேர்ந்து பிள்ளைகளாம் கடந்து விளையாடட்டு. கனி சியானா எல்லாம் நம்ம வீட்டில் தானே கிடப்பாளுவே, அவளோட சேர்ந்து விளையாண்டுட்டு போட்டு. சரிக்கா, அப்போ நான் காலையில் கூப்பிட்டு பார்க்கேன். அவள் வந்தானா பிள்ளைகளோட சேர்ந்து இங்கே விளாண்டுட்டு போகிறா. இல்லைன்னா அது ஒரு பக்கி ஒரு நேரம் வராது. எங்கள் மாமியா கிளவி பின்னாடியே தான் சுற்றிட்டு தெரியும். அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா எங்கள் மாமியா கிளவிக்கிட்டே விட்டுட்டு வந்துடுறேன். என்னக்கா? சரிம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு பார்த்துக்க சின்ன பொண்ணு. நீ தப்பாக நினச்சிக்காத, நான் உட்காந்து பேசலைன்னு. அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? எக்க, இதில் என்னக்கா இருக்குது? இந்த 4 முடி சொல்லுது, நீங்களும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? கிளம்புங்கக்க, எனக்கு தெரியாதா உங்களை பற்றி? சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிக்க. 4 முடி? ஏன் 4 முடி அவியலை அப்படி சொன்னீங்க? பாருங்க, இப்போ பாம்போல கேட்டுட்டு போறாவ. அதை விடு, நாளைக்கு என்ன பிளானு அதை சொல்லு. என்ன பிளானு? காலையில் போய் விறகு பறக்க போகிறோம், குப்பை பிறக்கி மாதிரி. அப்படியே கடைகளுக்கு போய் என்னென்ன பொருள் வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரோம், அவ்வளோதான் பிளானு. என்ன நீங்கள் ஒரு பிளான் தனியாக போடுறீங்க? இல்லை சின்ன பொண்ணு, எப்பயும் வெளியே போனால் வெளியே போய் சாப்பிட்டு கிப்ட்டு நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்டேன். கனவு கூட காணாதீங்க 4 முடி. என் மாமியா கலவி நான் இதை சொன்னதுக்கே என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு தெரியல. நானே அவியிட்ட சொல்லி தான் பர்மிஷன் வாங்கணும். அது காமாட்சி அக்கா வேற காலையில் 8-9 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லியாவ. அந்த கிளவி காலையில் தான் அந்த நேரத்தில் தான் உக்கரமாக வேற இருக்கும். 8 மணி வரைக்கும் தூங்குறா, 10 மணி வரைக்கும் தூங்குறான்னு. இவிய வேற அந்த நேரத்துக்கு போவோன்னு சொல்லியிருக்காவ. சரி பார்ப்போம். நான் கிளவிக்கிட்டே என்னத்த சொல்லணும்னு தெரியாமல் மூச்சு தான் போய் கிடக்கேன். இவியலுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடணுமா, ஊர் சுற்றணுமா? போங்கக்கா வேலையை பார்த்துக்கிட்டு. சரி சின்ன பொண்ணு, அப்போ நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியே. இருங்கக்க, 3 பேரும் சேர்ந்து பேசுவோன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் மட்டும் எது கிளம்புறிய? அதான் எல்லாரும் போயிட்டாவில் சின்ன பொண்ணு, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய? நானும் அப்படியே கிளம்பியே. என் வீட்டுக்காரும் வார நேரம் ஆயிடுச்சு. சரிக்க, அப்போ எல்லாரும் அப்படியே கிளம்புவோம். உமா, வந்ததுலேருந்து வாயை மூடிட்டே இருக்கியே, ஏன்? நான் பேசுவோன்னு தான் சின்ன பொண்ணு வாய் எடுக்கேன். வசந்தி அக்கா ஓடிருங்க. அதுக்குள்ள யாராவது பேசிறியாவ? என்ன ஒருத்தரையும் காணிலா? மரியாதை தெரியாத உலகம். பேசி முடிக்க முன்னாடி ஓடிட்டாவ. சரி, நம்மளும் வீட்டுக்கு போவோம். இனிமே இவிய நைட்டு பேசணும்னு கூப்பிட்டா வரவே கூடாது.